வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7வது பார்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 6 பார்ட் வரைக்கும் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸில் நீங்கள் பார்க்கல, இந்த வீடியோஸ் புதுசாக இருந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த ரீசனிங் சீரிஸில் வந்து நான் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸாக ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்காக தான் இது பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, which of the following, ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which figure, ஓகே, which figure should replace the question mark if the following series, ஓகே, were to be continued, பின்வரும் தொடர்களில் தொடர வேண்டுமானால் கேள்விக்குறியை மாற்ற வேண்டிய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அதாவது இங்கே இருக்குல்ல, இப்போ வந்துட்டு இது வந்து ஃபிகர் சீரிஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஃபிகர் சீரிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இது இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸு, அப்புறம் இந்த பாக்ஸு இங்கே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன மாதிரியான இது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலேருந்து இது போகும்பொழுது என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, அடுத்து இதிலேருந்து இந்த பாக்ஸில் வரும்பொழுது அது என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அடுத்து இதிலேருந்து அடுத்து இந்த பாக்ஸ் போகும்பொழுது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத வச்சு இதிலேருந்து இது வந்து என்ன வரும் அப்படிங்கிறத, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன மாதிரி வருங்கிறத ஆப்ஷன்ஸ் உள்ள அப்படி வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போது இங்கே பி இருக்குன்னு வச்சுங்களேன். பி வந்து அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே லாஸ்ட்டு இதுக்கு வந்துடுது. ஓகேவா? அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, கீழே உள்ள பிளேஸ்லேயே அடுத்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, மேலே வந்து போகுது. ஓகேவா? அப்போ பியோட இது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இங்கே 1, 2, 3வது பிளேஸுக்கு வருது. அப்புறம் மறுபடியும் இந்த பிளேஸில் இருந்துட்டு 3வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ அடுத்து 4வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது, கீழே இருக்க அளவில் தான் வந்து மேலே போகுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி இப்போ இந்த பிளேஸில் தான் பி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருக்கிறதா, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்போ இங்கே 2 இன்ட்டு இருக்குது. ஓகேவா? அதே இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2, 4 இன்ட் ஆகுது. ஓகே. அப்போ இங்கே இருக்கிறத விட அப்படி டபுள் ஆகுது இந்த படத்தில் வரும்போது. அப்போ இங்கே 2 பி இருக்குது அப்படின்னா அது வந்துன்னா இங்கே இடத்துல வரும். இங்கே டபுள் எக்ஸ் இருக்கிறதுனால இதே இடத்துல டபுள் எக்ஸ் வந்து அது கூட 2x எக்ஸாக வருது. புரியுதுங்களா? அப்போ பி இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் மறுபடியும் பி வரணும். அது கூட வந்து இன்னொரு பி, இன்னும் 2 பி வந்து வரணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பி, அது கூட இன்னொரு பி, இன்னும் 2 பி. ஓகே. அப்போ மொத்தம் 4 பி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? 4 பி வர்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள பிளேசஸ் பாருங்களேன். இப்போ இது 2ஆக இருக்குது. ஓகேவா? இதை விட்டுருங்க, நம்ம இதுலேருந்தே சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்போ பி இங்கே இருக்கு, 1ஆக இருக்குது, அடுத்து வந்து 2ஆக மாறுது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிறது 2ஆக இருக்குது. அப்போது 2ஆக இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், 3ஆக தான் மாறணும். இங்கே 1ஆக இருந்துச்சு, அதனால் 2ஆக மாறிச்சு. ஓகேவா? அப்போ இங்கே ஸ்டார்டிங்காக நமக்கு 2ஆக இருக்குது அப்படின்னா அடுத்து இங்கே வரக்கூடிய ஓ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 ஓவாக இருக்கணும். ஓகே. 3 ஓவாக இருக்கணும். அப்போது இங்கே இடத்துல 3 ஓ வரணும், மேலே 4 பி வரணும். ஓகேவா? அடுத்து இன்னும் நமக்கு மிச்சம் இருக்கிறது இங்கே மட்டும் தான். ஓகேவா? அப்போது நம்ம மேலே உள்ள மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே இதை விட்டுருங்க, இதை மட்டும் பார்க்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே 2 ஓவிலேருந்து இங்கே 2 ஓ, அதாவது 3லேருந்து 2 அப்புறம் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ 1 குறைஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே 4x இருக்குது. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அது வந்து 3x தானே வரணும். 3x வரணும். அப்போது இதுதான் சரியான அளவு. இந்த மாதிரி உள்ளது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். மேலே 3x இருக்கணும், இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பி இருக்கணும், கீழே வந்து 3 ஓ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3x இருக்குது, 4 பிக்கு பதிலாக 3 பி தான் இருக்குது. அப்போது 1வது வராது. ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 2வது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 2, 4, 1, 5x இருக்குது. நமக்கு இங்கே 3x தான் இருக்குது. அப்போ இங்கே 5x இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் வராது. அப்போ அதனால் 2வது மேல்மை பண்ணிடலாம். அடுத்து இங்கே நம்ம சொன்ன 3x வேணும், இங்கே 4x இருக்குது. ஓகேவா? அப்போ இதுவுமே வந்து வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஆப்ஷன் 4 தான் வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா அதில் தான் வந்துன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்ச மாதிரியே வந்து எல்லாமே இருக்குது. ஓகே. அதாவது என்ன, 3x இருக்கா, 3x இருக்குது, 4பிங்கிறது இருக்கா, 4பி இருக்கா, அடுத்து கீழே வந்து 3 ஓம் இங்கே இருக்கா. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் உள்ளதான் வரும். ஓகே. புரியுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட்டில் உள்ளது தான் இங்கே வந்து வரும். ஓகே. நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா ஒரு இதை நீங்கள் விட்டுட்டீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸு அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஓகேவா?
இப்போ எக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 எக்ஸ் இருக்குது, இங்கே 3 எக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஓவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 ஓ, இங்கேயும் 3 ஓ இருக்குது. ஆனால் அந்த பியில் மட்டும் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு தப்பாக தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபிகர் சீரிஸில் வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸாக வைப்பாங்க. நம்ம ஒரு இதில் மிஸ் பண்ணிட்டோம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு நமக்கு மிஸ் ஆகி போயிடும். அப்புறம் அதனால் ஆன்சரும் போயிடும். ஓகே, ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து நான் அப்ரோச் பண்ணணும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்றா இருக்கலாம். பட் வந்து இதுக்கு நிறையா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களால இதில் கரெக்டான ஆன்சர்ஸ் போட முடியும். ஓகேவா? அப்போ இதில் வந்து சரியான ஆன்சர், ஓகேவா, சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான். இதுதான் வந்து இங்கே வரும். ஓகே, புரிஞ்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம இங்கே ஒவ்வொரு இதை வச்சு சேஞ்சஸ் பார்த்தோம். இங்கே 3 இருந்துச்சு, அடுத்து 2 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே 4 இருக்கு அப்படின்னா இங்கே 3 எக்ஸ் தான் வரும் அப்படின்னு பண்ணோம். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி உள்ளதுனா 2 எக்ஸாக இருந்தது, அப்படி இன்னும் 2 எக்ஸாக மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல 2 பியாக இருக்கிறது வந்து அடுத்து இங்கே வரும்போது 4 பியாக மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணோம். அப்படி தான் வந்து கெஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து 2 ஓவாக இருக்குது, அடுத்து வந்து இங்கே அதாவது இங்கே ஒரு பியாக இருந்துச்சு, அடுத்து 2 பியாக மாறிச்சு. அப்போ அதே மாதிரி தான் இங்கே 2 ஓவாக இருக்குது, அடுத்து வந்து 3 ஓவாக தான் மாறும் அப்படிங்கிற முடிவு பண்ணதுனால தான் நமக்கு 4வது ஆப்ஷன்ஸ் வந்து சரியானதாக வந்து அமைஞ்சிச்சு. ஓகேவா? தெளிவாக சொல்லி தந்தாச்சு, சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா in a certain code language, a plus b means a is the son of b, a minus b means a is the wife of b, a into b means a is the brother of b, and the a divided b means a is the daughter of b. Based on the above, how is p related to r is if p into s divided m minus t plus r அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் தான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பது பியின் மகன், ஏ மைனஸ் பி என்றால் ஏ என்பது பியின் மனைவி, ஏ இன்ட்டு பி என்றால் ஏ என்பது பியின் சகோதரர், மற்றும் ஏ வகுத்தல் பி என்றால் ஏ என்பது பியின் மகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த ஈக்குவேஷன்ஸ், இது அடிப்படையில் வச்சு பி ஆனது ஆருக்கு என்ன மாதிரியான உறவுல வரும் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி, இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டயக்ராம் போடணும். ஓகேவா? அதை தான் வந்து இந்த இடத்துல போட போகிறோம். ஃபஸ்ட்டு பி, பி இருக்கானா, பி இன்ட்டுன்னா என்ன சொல்கிறாங்க, ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. அப்போ எஸ் உடைய பிரதர் தான் பின்னு சொல்கிறாங்க. எஸ் உடைய பிரதர் தான் பி. அப்போது எஸ் உடைய பிரதர் தான் பி. அப்போ இவனும் ப்ளஸ்ஸாக இருப்பான். ஓகே, அப்போது இவங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது, ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னா பிரதங்கிறப்போ வந்து ஆனால் தான் இருக்க முடியும். ஓகேவா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் டிவைடட் எம்ன்னு இருக்கா. இப்போ இது ரெண்டு பாருங்கள், எஸ் டிவைடட் எம். டிவைடட்னா என்ன மீனிங்ஸ், ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி, பியுடைய மகள் தான் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ எம்முடைய மகள் தான் எஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எம் இங்கே வரும்னு சொல்லலாமா? ஓகே, இந்த இடத்துல இடம் பத்தலையா? ஓகே, சரி, கொஞ்சம் பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், பியும் எஸ்ஸும் பிரதர், எஸ்ஸோட பிரதர் தான் பின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே ஆணாக தான் இருக்க முடியும், அதனால் பி ப்ளஸ் மேலே வந்து ஆணுக்கான குறியீடாக ப்ளஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறக்கா ப்ளஸ் சிம்பிள் மேலே போட்டோம் அப்படின்னா அது மேல். ஓகேவா? அதே மைனஸ் சிம்பிள் ஒரு லெட்டர் மேலே போடுறேன் அப்படின்னா அது ஃபீமேல். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ அதனால தான் பிக்கு மேலே ப்ளஸ் போட்டிருக்கு. அடுத்து எஸ்ஸு, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு எம்முக்குன்னா எம்மோட மகள் தான் எஸ்ன்னு சொல்கிறாங்க. எம்முடைய மகள் தான் எஸ் அப்படின்னா எம்மு வந்து என்ன ஆகும், இப்போ எஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும். ஓகேவா? நம்ம அதை சொன்னேன்ல, இவங்களோட ஜென்டர் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? எஸ்ஸுடைய பிரதர் தான் பின்னு சொன்னால அவங்களோட ஜென்டர் ப்ளஸ் ஆண் அப்படிங்கிற மாதிரி போட்டு மேலுங்கிற போட்டு தான். ஆனால் எஸ்ஸுக்கு வந்து கூட ஜெண்டர் தெரியாது, அதனால் வெயிட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மேட்டர் தான் எம்முடைய மகள் தான் எஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ டாக்டர்னு சொல்கிறப்போ அவங்க வந்து எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் குறியீடு போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ எம்முமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரா மதரான்னு தெரியாது. ஓகே, அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவங்களோட குழந்தைய வந்து பார்த்தா பெண் குழந்தைன்னா அவங்க மகள் தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியாது. அதனால் நம்ம அவங்களுடைய ஜெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், டி
அதாவது m மைனஸ் டி. அப்போ டி மைனஸ்னா என்ன மீனிங்? ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. பியோடைய ஒய்ஃப் தான் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ டி உடைய ஒய்ஃப் தான் எம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஓகேவா? டி உடைய ஒய்ஃப். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு. டி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு, எம்முடைய ஹஸ்பண்டு தான் டி, டியோட ஒய்ஃப் தான் எம். அப்பா இவங்க ரெண்டு பேருக்கான குழந்தை தான் இவங்க ரெண்டு பேர் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்படின்னா டி ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போது ப்ளஸ்னா என்ன சொல்கிறாங்க இங்கே? ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த சன் ஆஃப் பி. பியுடைய மகன் தான் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆருடைய மகன் தான் டி. ஆருடைய ஆறு ஆறு. ஓகேவா? ஆருடைய மகன் தான் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்னாச்சுன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் இவங்க சொன்ன இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதிலிருந்து இது வரைக்குமே எப்படின்னா அது டயக்ராம் போட்டாச்சு. ஓகேவா? ஆருடைய மகன் தான். இப்போ நம்ம சொன்னால டீங்கிற ஒரு மேலுக்கு ஏதாவது சிம்பிள் தான் வரும். ஏன்னா இவங்க ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா இவர் தான் ஹஸ்பண்டாக இருப்பார். அதனால் ஆண் குறிப்பிடும். இப்போ அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆருடைய மகன் தான் டீன்னு சொல்கிறான். ஆருக்கான ஜென்டர் நமக்கு தெரியாது. ஓகேவா? எஸ். ஆறு வந்து பார்த்தா ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுடைய பெண் குழந்தைனா மகள்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் மகன் தானே சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி மகனாக இருந்தாலுமே அம்மா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் மகன் தான் சொல்ல போகிறாங்க. அதனால் ஆரோட ஜென்டர் நமக்கு தெரியாது. அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பி ரிலேட்டட் டு ஆர். ஓகேவா? அதாவது பி ஆனது ஆரின் எவ்வாறு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே? பி இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன். பி இங்கே இருக்கான். பியுடைய பி இங்கே இருக்கு. ஓகே? ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இந்த மாதிரி கூப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி எந்த மாதிரி வரும்? ஆருடைய பையன் தான் இவங்க, பையனுடைய பையன் தான் இவர். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். மகனுடைய மகன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சன்ஸ் சன். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே உறவுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டாக்டர்னு சொல்கிறாங்க, ஆப்ஷன் 2ல் பிரதர்னு சொல்லியிருக்காங்க. மகள், பிரதர் சகோதரர். அடுத்து வந்து ஃபாதர்ஸ் மதர், அப்பாவுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சன்ஸ் சன் சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ் சன் தான் வரும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பையன் தான் இவர். இவங்க ரெண்டு பேரும் எம்மும் டி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்களுடைய பொண்ணு எஸ்ஸு, மையம் வந்து பி. இப்போ பியை தான் கேட்டிருந்தாங்க. பிக்கும் ஆருக்கும் தான் என்ன உறவுன்னு கேட்டிருந்தாங்க. ஆருடைய பையன் தான் டி, டியுடைய பையன் தான் வந்து பி. ஓகேவா? அப்போ ஆருக்கு பி என்ன உறவுனா மகனுடைய மகன். ஓகேவா? இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்களுக்கு குழந்தை தான் ரெண்டு பேர். பிஏ தான் கேட்டிருந்தாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா மேல். அதனால தான் மகனுடைய டி வந்து பார்த்தீங்கன்னா மேல் தானே. ஆருடைய மகனுடைய மகன் அப்படிங்கிறப்போ அது சன்ஸ் சன் தான் வரும். ஓகேவா? மகனுடைய மகன். ஓகேவா? இப்போது சன்ஸ் சன் அப்படின்னா அதுதான் தமிழ் அர்த்தம். மகனுடைய மகன். மகனுடைய மகன் தான் இருந்துச்சுன்னா சரியான ஒன்று. ஓகே? சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க சன்ஸ் சன் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக தான் சொல்லி தருக்கு. ஓகேவா? ஆறுங்கிறவருக்கு பி எந்த மாதிரி உறவாச்சு அப்படின்னா ஆருடைய மகன் தான் டி, டியுடைய மகன் தான் பி. ஓகே? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க சன்ஸ் சன், மகனுடைய மகனுங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் சந்தேகம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டயக்ராம் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருந்தோம்னா நம்ம அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இப்போது டிக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவுன்னு கேட்டாலுமே நம்ம எப்படி கேட்டாலுமே சொல்லிட முடியும். ஓகே? புரியும்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் அது. ஓகேவா? நீங்கள் அந்த ஆண் பெண் குறியீடு போடுறதும் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்மளோட கிளாஸஸில் ரொம்ப முக்கியமானதாக ஒன்று சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கனாலுமே நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை ஆன்சர் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒன்று. ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரீஸ். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் உள்ள கேள்விக்குறியை மாற்றும் பின்வரும் விதிமுறைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு செட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட்டர் சீரீஸ்னு சொல்லப்படக்கூடியது. இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? HPL, KLQ, NHV, QDA, TZE, அப்புறம் கொஸ்டின் மார்க். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்துட்டு இப்படி செட்டாக பார்க்க முடியாது. ஓகேவா? இதுலேருந்து இப்போ ஒன்று இப்படி பார்க்குறோம். அடுத்து இதுலேருந்து இப்போ ஹச் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து கே பார்க்கணும். ஓகேவா? கே பார்க்குறோன்னா அடுத்து என்ன பார்க்கணும். அப்படி ஒன்று ஒன்றா போய் கடைசியில் இங்கே கொஸ்டின் மார்க்கில் ஃபஸ்ட்டு அந்த 3 லெட்டர் பேர் மாதிரி வந்துருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா
முதல்ல அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த ஏபிசிடி லெட்ரு டக்குன்னு பார்த்து யோசிச்சு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இதில் ஒரு டேபிள் மாதிரி வச்சுருப்போம். ஓகேவா? அது எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேபிள் தான் என்ன அப்படின்னா, இப்போது ஹெச் இருக்குன்னா ஹெச்லேருந்து கேங்கிறது இருக்குது அப்படின்னா அதை இந்த டேபிளில் பார்த்துலாமா? இது முக்கியமான ஒன்றுங்க. நான் எல்லா கிளாஸ்லையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அது தெரியல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹெச் எங்கே இருக்குது? ஹெச் இங்கே இருக்குது. ஹெச்லேருந்து கே இங்கே இருக்குது. அப்போ 1 2 3. ஓகேவா? அப்போ கேங்கிறது இந்த இருக்கா, 3வது தான். இதிலிருந்து ஓகே 3 இது வந்து முன்னாடி போயிருக்கு. ஓகேவா? அப்போ 3 இது முன்னாடி போயிருக்கு அப்படின்னா அடுத்து கேயிலேருந்து என்னுமே வந்து 3 இது முன்னாடி போயிருக்கா, 1 2 3. அப்போ அதுவுமே +3. அடுத்து என்னிலிருந்து Q, அப்போ என்ன இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 1 2 3. அப்போ இதுவுமே வந்து 3 இது முன்னாடி வந்திருக்கு. ஓகேவா? அப்போது Qலேருந்து T அப்படின்னா Q இங்கே இருக்குது, Q தான் இருக்குது. அப்போ 1 2 3. அப்போ இதுவுமே 3 வந்துருக்கு. அப்போது Tலேருந்து அடுத்துமே என்ன பண்ணணும் அப்படின்னா 3 தான் முன்னாடி போகணும். ஓகேவா? அப்போ +3 அப்படின்னா T இங்கே இருக்குது, T தான் இருக்குது. அப்போ Tலேருந்து 1 2 3. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா W வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வர வேண்டியது Wங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து 2வது லெட்டர் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 2வது லெட்டர் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, P இருக்குது. P இருக்குது அப்படின்னா Pலேருந்து L பாருங்கள். P இங்கே இருக்குது, P இந்த இருக்குது. ஓகேவா? 1 இப்போ தலையில் போகிறாங்க பாருங்க, 1 2 3 4. ஓகேவா? -4 அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ -4 பார்க்கணும். இப்போது Lலேருந்து H பார்க்குறேங்க. L இங்கே இருக்குது, 1 2 3 4. அப்போ இங்கே இதுவுமே 4 தான், -4. ஓகேவா? அடுத்து Hலேருந்து T, H இங்கே இருக்கா, 1 2 3 4. அப்போ T 4 வந்திருக்கா, -4. அடுத்து Tலேருந்து Z. ஓகேவா? அப்போ T இங்கே இருக்குது, T தான் இருக்குது, 1 2 3 4. இப்போ Z தான் வரணும் இந்த இடத்துல வந்திருக்கா, Z வந்துருச்சா? அப்போது Z நீங்கள் 4 போகணும். ஓகேவா? Zலேருந்து 4 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 4 கழிக்கணும். ஓகேவா? Zலேருந்து 4 கழிச்சிங்க அப்படின்னா Z இங்கே இருக்குது, 1 2 3 4. அப்போ V தான் வரும். அப்போ W ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து V கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போது Lலேருந்து Q கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3வதாக இருக்கக்கூடியது வந்து Lலேருந்து Q கண்டுபிடிக்கணும். இப்போ L இங்கே இருக்குது, Lலேருந்து Q, L இங்கே இருக்குங்க, L இந்த இருக்குது, Lலேருந்து Q 1 2 3 4 5. ஓகேவா? அப்போ இங்கே 5 கூட்டியிருக்காங்க. அப்போ Qலேருந்து V வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து 5 கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? Q இங்கே இருக்குது, Q இந்த இருக்கா, 1 2 3 4 5. அப்போ தான் V வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து Vலேருந்து A பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போ A வந்திருக்கு. ஓகேவா? அப்போ Aலேருந்து Fமே அப்படி தான் வந்திருக்கும். ஓகேவா? Aலேருந்து F 1 2 3 4 5. ஓகே, 5 வந்திருக்கா? இப்போ நம்ம Fக்கு அப்புறம் பார்க்கணும். Fலேருந்து பார்த்தீங்க, F இங்கே இருக்கா, Fலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போ K தான் வரணும். ஓகேவா? ஸோ அந்த W இந்த Fலேருந்து அடுத்து இந்த இடத்துல வரக்கூடியது வந்துன்னா K தான் வரும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே WVK கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ WVK இதுதான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வர வேண்டியது. அப்போ WVK அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் WVKவே இருக்குது. அப்போ அதுதான் ஒரு சரியான ஆன்சராக இருக்கும். வேறு இருந்தால் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தேர்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், அதில் W இருக்குது, K இருக்குது. பட் சென்டரில் இருக்க D வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழப்பம் அடைய வச்சிருக்கு. ஓகேவா? நல்ல வேலைக்கு நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னால கண்டுபிடிச்சிட்டோம், இல்லைனா சிரமம் தான். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு வைக்கிறாங்கன்னா, நம்ம சில இடங்களில் கவுண்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணினா கூட பிரச்சனை இருக்காது. பட் வந்துட்டு நீங்கள் நம்ம கையால் எண்ணியே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க, ஞாபகம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய மிஸ்டேக் வரும். ஓகேவா? அதனால தான் அவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க. புரியுதுங்கன்னு நினைக்கிறேன்.
சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க WVK அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்கொயர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் தான். ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா, அப்போ இங்கே இருக்குல்ல இந்த ஏரியா ஒட்டு மொத்தமாக இதில் வந்து எத்தனை சதுரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு சதுரம் இருக்கா, இது ஓகே வரைஞ்சி காட்ட வேணாங்க. இது ஒரு சதுரம். ஓகேவா, இது ஒரு சதுரமாக இருக்கா 1. அடுத்து இது ஒரு பெரிய சதுரம் இருக்கா, அது 2. அடுத்து இதுலேயே ஒரு சின்ன சதுரம் இருக்கா, இது 1. இந்த பெரிய சதுரம் 2ன்னு குறிச்சிருக்கேன். இந்த ஒரு சதுரம் இருக்கா, இந்த இப்படி ஒரு சதுரம், இது 3. அடுத்து இப்படி ஒன்று வந்து இப்படி ஒன்று வந்திருக்கா, இது 4. அடுத்து இந்த சதுரம் பாருங்க, முழு சதுரத்தை, இது 5. இந்த முழு சதுரத்துக்குள்ளேயே 2 சதுரம் இருக்கா, இது 6, இது 7. இந்த ஒரு சதுரம் இருக்கா 8. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தா 2 சதுரம் இருக்கா, இப்படி ஒன்று வந்து இது 9. இந்த ஒன்று இருக்கா, இது 10. புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இது 1, அதுதான் இந்த 1. ஓகேவா, அடுத்து இந்த பெரிய சதுரம் இருக்குது பாருங்கள், இது 2. ஓகேவா, அடுத்து இந்த 2 இதையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 3. அடுத்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆகாமல் வந்திருக்கா, இது 4. ஓகேவா, அடுத்து இந்த ஒரு சதுரத்தை மட்டும் பாருங்கள், இது மட்டும் 5. அடுத்து இதில் 2 பிரியுதா, இப்படி வந்து இதில் 2 பிரியுது 6, 7. ஓகேவா, இது ஒரு சதுரம், அடுத்து இது ஒரு சதுரம். ஓகேவா, அதான் 6, 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முழு இருக்கு பாருங்கள். ஓகேவா, அது 8. இதில் 2 இந்த பாதி மட்டும் தான், அது 9. இந்த பாதி வந்து 10. ஓகேவா, இப்போ டோட்டலாக வந்து 10 சதுரங்கள் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க 10 தான். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒட்டுமொத்தம் 10 சதுரங்கள் இருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே ட்ரையாங்கிள் தானே கேட்பாங்க, முக்கோணங்கள் எத்தனை இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சதுரங்களும் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா which of the following numbers will replace the question mark in the given series. ஓகே, ஸோ இங்கே நம்பர் சீரிஸ் தான். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் உள்ள கேள்விக்குறி மாற்றும் எண்களின் என்ன இது அப்படிங்கிட்டு இருக்காங்க. இப்போ 16, 36, 64, கொஸ்டின் மார்க்கு, கொஸ்டின் மார்க் 396, 256 அண்ட் 324 கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? 16லேருந்து 36ங்கிறது எப்படி வந்திருக்கும், அடுத்து 36லேருந்து 64ங்கிறது எப்படி வந்திருக்கும். இப்போ அடுத்தடுத்த நம்பர் எல்லாமே பெருசாக தான் போயிட்டுருக்கு. ஓகேவா, அப்போ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? எஸ், அப்போது 36, 16. ஓகேவா, அது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கிடைக்குமா? 20, 20 கூட்டியிருக்காங்க. அடுத்து 36லேருந்து 64 பார்த்தீங்க அப்படின்னா 64லேருந்து 36 கொட்டிங்கன்னா 14ல் 6 போச்சு அப்படின்னா 8, இங்கிட்ட 5ல் 3 1 2, அப்போ 28. ஓகே, இப்போ இது 28 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இது 28 டிஃப்ரெண்ட். அடுத்து இப்போது இது பார்க்கணும். ஓகேவா, வெறுமனே 20, 28 அப்படிங்கிற 2 டிஃப்ரென்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 196லேருந்து 286 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, இந்த இப்போ 20, 28 வச்சு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுல்ல, அதனால் சொல்கிறேன். இப்போ 196 இருக்குது அப்படின்னா அதை 256ஆல் கழிங்க. 6ல் 6 போனால் 0, 5, 25, 29னா 6 வந்துடும். 60 இருக்கா? எஸ். அடுத்து இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்டு 60. ஓகேவா, அடுத்து இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன? 324, 256. ஓகேவா, அப்போது இது 4 இருக்குன்னா 1 போச்சு, 1 இங்கிட்டு சேர்த்தோன்னா 14,000. அப்போ 8, இங்கிட்டு இது 31 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்போ 6, 60, 68. இங்கே 20, 28 வந்துச்சு. அப்போது இங்கே 60, 68 வந்திருக்கா டிஃப்ரெண்ட்டு.
இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 68. ஓகே, இப்போது இதிலிருந்து இப்போ 20 28ங்கிறத வச்சு 20க்கும் 28க்கான எவ்வளோ 8 தான் டிஃப்ரெண்ட். இப்போ 60லேருந்து 68க்கான டிஃப்ரெண்ட்டும் 8 தான். அப்போது இதிலேருந்து 28லேருந்து ஒரு 8 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 36 கிடைக்குமா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 64 கூட 36 கூட்டுங்க. 36 கூட்டிங்கன்னா 6 4 10 மேலே 1 6 3 9 1 10. அப்போ 100. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 20 இருக்குது, 20 கூட 8 கூட்டுறாங்க. 20 கூட 8 கூட்டும்போது 28 கிடைக்குது. அந்த 28 வந்து 36ஓட கூட்டும்பொழுது நமக்கு 64 கிடைக்குது. இப்போ அதே மாதிரி 64 இருக்குது அப்படின்னா 64லேருந்து அடுத்து இந்த 28 கூட 8 கூட்டினா 36 கிடைக்கும். ஓகே, அதனால தான் 20 இங்கே டிஃப்ரென்ஸ் 8 இருக்குல்ல, இங்கேயும் 8 தான். 60லேருந்து 68 போகும்போது 8 தான் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. 20லேருந்து 28 போகும்போது 8 தான் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அப்போது டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல அந்த 28, அது கூட வந்து நான் 8 கூட்டியிருக்கேன், 8 கூட்டிட்டு போயிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ 28 கூட நீங்கள் 8 கூட்டிங்கன்னா 36 கிடைக்கும். அந்த 36 தான் நம்ம 64 கூட இங்கே கூட்டணும். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி கூட்டும்பொழுது நமக்கு 100ங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த 100ங்கிறது கிடச்சிருக்குல்ல, இந்த 100 இங்கே வரலாம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போது லாஸ்ட்டாக நம்ம 36 கூட்டணும். ஓகேவா? இது கூட இன்னொரு 8 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36 8. அப்போது 44 வரும். ஓகேவா? ஸோ 44 வருது அப்படின்னா இந்த 44 கூட நீங்கள் 100 கூட்டணும். ஓகேவா? இப்போது 100 4 4 1. அப்போ 144 இங்கே வரலாமான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போது நமக்கு ஏற்கனவே 100ங்கிறது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே 144ங்கிறதும் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா நமக்கு 2 கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகேவா? நம்ம இங்கே 8 கூட்டி பார்க்கும் பொழுது இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த இடத்துல 100, 144 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா 81, 100 இருக்குது. இது வராது. அடுத்து 81, 121 இருக்குது. இதுவும் வராது. அடுத்து 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தா 100 இருக்குது. ஆனால் 121 ரெண்டாவது வந்திருக்கு. நமக்கு 100 144 வேணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் பாருங்களேன். இங்கே 100 இருக்குது, 144 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுதான் சரியான ஆன்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ புரியும் நினைக்கிறேன். இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. என்ன பண்ணோம்? இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னேன்? 20ன்னு சொன்னானா? அடுத்து இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன சொன்னேன்? 28. ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 60ன்னு சொன்னேன். அப்புறம் இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 68. ஓகேவா? அப்போ 60லேருந்து 8 கூட்டியிருக்காங்க. இங்கே 20லேருந்து 8 கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து 28 கூட நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 நம்பருக்கான டிஃப்ரெண்ட்டு அது கூட 8 கூட்டுறாங்க. கூட்டிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பரோட கூட்டியிருக்காங்க. அப்படி தான் அதுதான் இது வந்திருக்கு. ஓகேவா? அப்போது 28 கூட நீங்கள் 8 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 36. அப்போ 36 கூட நீங்கள் ப்ளஸ் 64 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வரும். ஓகேவா? அதுதான் இந்த ஃபஸ்ட்டு 100. ஓகேவா? அதுதான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கில் வர வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 36 கூட்டணும்ல, அந்த 100 இருக்குல்ல, அதாவது லாஸ்ட்டாக 36 இருக்குல்ல அந்த டிஃப்ரெண்ட்டு, அது கூட மறுபடியும் 36 கூட நீங்கள் ப்ளஸ் 8 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 44. இந்த 44 கூட இந்த லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா 100 அதை கூட்டுங்க. லாஸ்ட்டாக அந்த 100 கூட்டிங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 144 வரும். அந்த 144 தான் இது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 8 தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட் கூட 8 கூட்டினா 36 கிடச்சி. அந்த 36 64ஓட கூட்டினா நமக்கு 100 கிடச்சி. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து அந்த 100க்கும் 64க்கும் 100க்கும் இடைப்பட்ட டிஃப்ரெண்ட் தான் 36. அது கூட 8 கூட்டணும் அப்படின்னா 44. அந்த 44 வந்துன்னா இங்கே 100 வந்துச்சுல அந்த கொஸ்டின் மார்க்கில், அது கூட வந்து கூட்டணும் 144 வந்துச்சு. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். நீங்கள் டிஃப்ரென்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதை மட்டும் இந்த 2 ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நின்றுருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதையும் கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம ஈஸியாக அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையுமே 8 தான் அதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 8 வச்சு கூட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? இதுதான் இதில் சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. இதே மாதிரியான கிளாஸ் வச்சுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. தேங்க்யூ கைஸ்.